காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை வேலைன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நைட்டு நம்ம என்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை மிஸ் பண்ணியிருப்போம். அப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் டே ஓடி டயர்ட் ஆகுறது தான் மிச்சம். அந்த ப்ரையாரிட்டி ஒர்க்கை நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். எதனால் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் முடிக்க முடியாமல் போச்சு அப்படின்ட்டு யோசிச்சோன்னா இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெல்கம் டு பிருணா விலாக் டைரிஸ். ஃபுல் டே ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எதனால் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை முடிக்க முடியல, நம்மளால் ரெஸ்ட்டே எடுக்க முடியல, இப்படி ஃபுல் டே ஓடிட்டுருக்கோம். இப்படி ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டயர்டாயிருது. இதுக்கு வந்துட்டு முக்கியமான ரீசன் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணலை, லிஸ்ட் அவுட் சரியாக எடுக்கலை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடலாம், நமக்கான டைமும் கிடைக்கும். டெய்லி ஒரு ½ உங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி, நமக்கான டைம் நம்ம ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுநாள் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம அதே வேலையை கண்டினியூ பண்ணுவோம். நானுமே இதை ஃபாலோ பண்ணுறேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தூங்குறதுக்கு நாள் நைட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதுனீங்க அப்படின்னா நம்ம காலையில் ப்ரையாரிட்டி ஒர்க்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எழுதுங்க. 2வது மிடிலாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத எழுதுங்க. லாஸ்ட்டு நம்ம நார்மலாக பண்ணது இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை முடிக்கல அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நம்ம இன்னைக்கு டே ஒரு ப்ரொடக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இன்னொன்று, தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு டயர்டு தான் ஆகுமே தவிர அடுத்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லேசியாயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மீ டைம் தனியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எந்த மாதிரி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கும். சில பேர் பாட்டு கேட்பீங்க, சில பேர் வெளியே பார்த்து இந்த க்ரீனிஷாக இருக்கும் செடி கொடிகளை பார்த்து ரசிப்பீங்க, சில பேர் காஃபி குடிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நம்ம மொபைலை கையில் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்போம், மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதை பார்த்துட்டே இருப்போம். அதனால் நமக்கு டைம் வேஸ்ட்டு தானே தவிர நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர இது நம்ம ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஆனால் மொபைலே யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, பட் நமக்குன்ட்டு ஒரு டைம் கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணுங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க, பாருங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அதுவே நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 20% ஒர்க் பண்ணால் கூட நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த டே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ 100% நான் மாங்குன்னு நான் ஒர்க் பண்ணுறேன், நான் எல்லார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு காமிக்கணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிங்கன்னா டயர்ட் ஆகிறது தான் மிச்சம். நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட உங்களோட திருப்திக்காக, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கு கம்மியாக ஒர்க் பண்ணாலும் போதும். ஆனால் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை அந்த டைமுக்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு டே ப்ரொடக்டிவாக இருக்கும். லைஃப்பில் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி குட்டி முயற்சி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் நம்ம வேறு லெவலில் போயிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ இதே மாதிரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.